ஜப்பான்ல கடலுக்கடியில ஒரு பெரிய பூகம்பம் வருது. அடுத்த சில நிமிஷத்திலேயே லட்சக்கணக்கான மக்கள் கையில இருக்கிற போன்ல ஒரு அலர்ட் சத்தம் கேக்குது. இது எப்படி சாத்தியம்? வாங்க, ஜப்பானோட இந்த சுனாமி வார்னிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, இதுல இருந்தே நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். கடலோரத்துல ஒரு பெரிய பூகம்பம் வந்தா அடுத்த 60 நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா ஒவ்வொரு நொடியும் முக்கியம். உயிரை காப்பாத்துறதுக்கான ஒரு ஓட்ட பந்தயம்னே சொல்லலாம். அந்த சில தருணங்கள்ல என்னதான் நடக்குது வாங்க பாப்போம். சரி, முதல்ல இந்த சம்பவம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். இதுதான் எல்லாத்துக்கும் தொடக்கப்புள்ளி. இந்த நிகழ்வோட முக்கிய உண்மைகள் என்ன, அந்த முதல் சில நிமிடங்கள் ஏன் அவ்வளவு முக்கியம்னு இப்ப நம்ம பார்க்கலாம். எல்லாம் இந்த ஒரு நம்பர்ல இருந்து தான் தொடங்குது. 7.6 ரிக்டர் ஸ்கேல்ல இது ஒரு மிகப்பெரிய பூகம்பம். இந்த அளவுக்கு ஒரு அதிர்வு ஏற்பட்டாதான் கடலுக்கடியில ஒரு பெரிய மாற்றம் நடந்து சுனாமியை உருவாக்க முடியும். அதனால தான் இந்த நம்பர் வந்த உடனே மொத்த வார்னிங் சிஸ்டமும் உஷாராயிடுச்சு. பூகம்பம் வந்ததை கண்டுபிடிச்ச அடுத்த சில நிமிஷங்கள்லயே வார்னிங் கொடுத்தாச்சு. இது உடனே கடலோரத்துல இருக்கிற மக்களை உஷார்படுத்திடுச்சு. எந்த ஒரு குழப்பமும் இல்லாம மக்களை வரிசையா பாதுகாப்பான இடங்களுக்கு கூட்டிட்டு போக அவசரகால நடவடிக்கைகள் எல்லாம் உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அடுத்த கேள்வி, இந்த வார்னிங் சிஸ்டம்ஸ் எப்படி வேலை செய்யுது? அதாவது கடலுக்கடியில ஏற்படுற ஒரு சின்ன அதிர்வு எப்படி அடுத்த சில நிமிஷத்திலேயே நம்ம போனுக்கு ஒரு அலர்ட்டா வருது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸும் டெக்னாலஜியும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. சுனாமினா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். சும்மா பூமி ஆடுறதுனால மட்டும் சுனாமி வரதில்ல. அதுக்கு பதிலா கடலுக்கடியில தரைத்தளம் இருக்கு இல்லையா, அதோட ஒரு பெரிய பகுதி திடீர்னு மேல தூக்கப்படும். ஒரு பெரிய பாத்திரத்துல இருக்கிற தண்ணிய திடீர்னு தள்ளுனா எப்படி அலை வருமோ அதே மாதிரிதான். அந்த திடீர் அசைவு தான் இந்த ராட்சத அலைகளை உருவாக்குது. அப்போ இந்த ப்ராசஸ்ல 4 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கு. 1, கடலுக்கடியில பூகம்பம் வருது. 2, இதனால ஒரு பெரிய அளவு தண்ணி மேல தள்ளப்படுது. 3, அப்படி உருவான அலைகள் பயங்கர வேகத்துல கரைக்கு வருது. 4, இது சென்சார்ஸ் கண்டுபிடிச்சு நமக்கு அலர்ட் அனுப்புது. இது எல்லாமே நிமிஷங்களுக்குள்ள நடக்கணும். இது நிஜமாவே நேரத்தோட போட்டி போடுற ஒரு டெக்னாலஜி ரேஸ் தான். சரி, அடுத்ததா ஜப்பானோட தயார் நிலையை பத்தி பார்க்கலாம். ஜப்பான் தன்னோட மோசமான அனுபவங்கள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டு உலகத்திலேயே ஒரு சிறந்த பேரிடர் மேலாண்மை அமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஜப்பானோட சிஸ்டம்ங்கிறது ஒரே ஒரு டெக்னாலஜி கிடையாது. அது பல அடுக்குகள் கொண்ட ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. கடல்ல இருக்கிற சென்சார்ஸ், கடற்கரையில இருக்கிற சைரன், நம்ம போனுக்கு வர்ற ஆட்டோமேட்டிக் மெசேஜ், அப்புறம் தப்பிச்சு போறதுக்கு தெளிவா போட்டிருக்கிற வழிகள்னு ஒவ்வொரு லேயரும் மக்களை பாதுகாக்கிறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆமா, இதிலேந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, டெக்னாலஜி மட்டும் பத்தாது, மக்களோட தயார் நிலையும் விழிப்புணர்வும் தான் நிஜமாவே உயிர்களை காப்பாத்துது. அடுத்ததா, இதிலேந்த உலக நாடுகள் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இது வெறும் ஜப்பான பத்தின கதை மட்டும் இல்ல. கடலோரத்துல வாழ்ற எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம பகுதியில இப்படி ஒரு சம்பவம் நடந்தா என்ன ஆகும்? எச்சரிக்கை அமைப்பு இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கான வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் சரியான நேரத்துல எச்சரிக்கை வராததால குழப்பம், பதட்டம், தாமதமான முடிவுகள். இன்னொரு பக்கம் உடனடி எச்சரிக்கை, திட்டமிட்ட வெளியேற்றம், அதிகமான பாதுகாப்பு. இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் கடைசியில எத்தனை உயிர்கள் காப்பாத்தப்படுதுங்கிறத முடிவு பண்ணுது. இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு அவசரமான விஷயமும் இருக்கு. காலநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்ச்னால கடல் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துட்டு வருது. இதனால எதிர்காலத்துல வர சுனாமியோட தாக்கம் இன்னும் மோசமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது உலகத்துல இருக்கிற எல்லா கடலோர பகுதிகளுக்குமே ஒரு பெரிய ஆபத்து தான். சரி, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இதுல இருந்து தனிப்பட்ட முறையில நமக்கான பாடம் என்ன, நம்ம எப்படி தயாரா இருக்கலாம்? அதுக்கு சில எளிய வழிகள் இருக்கு. முதல்ல நம்ம இருக்கிற இடத்துல பூகம்பம், சுனாமி இல்ல வெள்ளம் வர வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். 2வது, அப்படி ஒரு நிலைமை வந்தா எப்படி தப்பிக்கணும், குடும்பத்தோட எங்க மீட் பண்ணணும்னு ஒரு பிளான் வேணும். 3வது, தண்ணி, சாப்பாடு, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்னு ஒரு எமர்ஜென்சி கிட் ரெடி பண்ணி வைக்கணும். கடைசியா 4வது, ஆபத்து நேரத்துல வதந்திகளை நம்பாம அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் ஃபாலோ பண்ணணும். இந்த 4 விஷயங்கள் நம்மள ஒரு சாதாரண பார்வையாளரா இல்லாம நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிற ஒரு தயார் நிலையில வச்சிருக்கோம். ஜப்பான் பல பத்தாண்டுகளா இதுக்கு தயாராகிக்கிட்டே இருக்கு. ஆனா உங்க சமூகம், நம்ம சமூகம் தயாரா இருக்கா? இது நாம எல்லாரும் நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏன்னா தயார் நிலைங்கிறது பூமி அதிர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வரதில்ல. அதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தொடங்க வேண்டிய ஒண்ணு.